இருக்க காலகட்டத்துல வேலைக்கு போற பல பேர் அவங்க வேலையை விட்டுட்டு சொந்தமா தனக்குன்னு லாபகரமான ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நீங்களும் அப்படி ஆசைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீட்டுல இருந்தபடியே நீங்க மக்கானா பிசினஸ் பண்ண முடியும். சத்தான மக்கானா ஒவ்வொன்றும் வீட்டுடைய சமையல் அறையிலையும் தனி இடம் பிடிச்சிட்டு இருக்கு. இந்த தொழிலை எப்படி செய்யறது, அதுக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படும் அப்படின்ற விவரங்கள் குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல தான் மக்கானா அதிக அளவுல வளர்க்கப்படுது. இந்த மக்கானாவுக்கு உள்நாடு மற்றும் சர்வதேச சந்தைகள்ல தேவை அதிகரிச்சுள்ள இந்த காரணத்தால தான் சாகுபடி விவசாயிகளுக்கு லாபகரமான ஒண்ணா மாறி இருக்கு. மக்கானால புரதம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார் சத்துக்கள் அதிக அளவுல இருக்கு. இதனால தான் ஆரோக்கியமான காலை உணவாக எல்லாராலையுமே இந்த மக்கானா விரும்பப்படுது. குறிப்பா சைவ உணவு பிரியர்களுக்கு மக்கானா பிடிச்ச உணவாவே இருக்கு. இந்த மக்கானா எங்க விளைவிக்கப்படுதுன்னு இப்ப பார்க்கலாம். குளங்கள், ஏரிகள், நீர்நிலைகளை தான் மக்கானா அதிக அளவுல பயிரிடப்படுது. இது வளர்வதற்கு வெப்பமான மற்றும் ஈரப்பதமான காலநிலை தேவைப்படுது. வெப்பநிலை 20 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கணும். இந்த மக்கானா விளைவிக்கக்கூடிய மண்ணுடைய தன்மை பாத்தீங்கன்னா களிமண்ணா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீரை தேக்கி வைக்கிற தன்மையுடையதாகவும் இருக்கணும். அப்போதான் இந்த செடி நல்லா வளரும்னு தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ மக்கானா என்னன்னு பார்க்கலாம். மக்கானா அப்படின்றது யூரியல் ஃபெராக்ஸ் அப்படின்ற தாவரத்துடைய விதையின் மூலமா கிடைக்குது. இத தாமரை அல்லி அல்லது முள் அல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாவரம் தேங்கி இருக்கும் நீர்நிலைகளை தான் அதிகமா வளரும். உதாரணமா குளங்கள், ஏரிகள், சதுப்பு நிலங்கள் போன்றவற்றை சொல்லலாம். இந்த விதைகளை எப்படி ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா, முதல்ல அதை சேகரிச்சு அந்த விதைகளை சுத்தம் பண்ணி அதை நல்லா வறுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அது ஒரு உணவு பொருளா மாத்தப்படுது. சரி, இப்போ மக்கானா விவசாயத்தை தொடங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுல முதல் விஷயம் நிலம் தான். முதல்ல தண்ணீர் இருக்கும் இடத்தை பார்த்து தேர்வு செஞ்சுக்கணும். இதோடைய ஆழம் பாத்தீங்கன்னா 1.5 அடியிலிருந்து 2.5 அடி வரைக்கும் இருக்கணும். அடுத்தபடியா விதைகள். ஏப்ரல் இருந்து ஜூன் மாதங்களுக்கு இடையில விதைகள் நடப்படணும். அதோடு செடி வளர்றதுக்கு போதிய இடைவெளி இருக்குதா அப்படின்னு நம்ம அப்பப்போ கவனிச்சுக்கணும். அடுத்தது கண்காணிப்பு. அப்பப்போ களைகள் முளைச்சிருச்சு அப்படின்னா அதை அகற்றணும். நீருடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா இயற்கை உரங்கள், பூச்சி கட்டுப்படுத்துவதற்கான விஷயங்களை பயன்படுத்தி அதை பராமரிக்கலாம். விதைகள்லாம் நடப்பட்டதுக்கு அப்புறமா 6 மாசத்துக்குள்ள மக்கானா அறுவடைக்கு தயாராயிரும். அடுத்தபடியா அறுவடை தான். மக்கானா செப்டம்பர்ல இருந்து நவம்பர் மாசத்துக்குள்ள அறுவடைக்கு தயாராயிரும். விதைகளை கையால் எடுத்து அதை வெயில உலர்த்தி வறுத்து சந்தையில விற்பனை செய்யணும். நீங்க அறுவடை செய்த மக்கானாவுடைய சுவை மற்றும் தரத்துக்கு ஏத்த மாதிரி விலை இருக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மக்கானாவுடைய சுவையும் அதோடைய தரமும் நம்ம வறுக்கிறத பொறுத்து வேறுபடும். அதனால வறுக்கும் பொழுது அதை பார்த்து பக்குவமா வறுக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியா எவ்வளவு முதலீடு தேவைன்னு பார்க்கலாம். மக்கானா விவசாயத்துல அதிகமான செலவு இருக்காது. உங்க பேர்லயே ஒரு குளம் இருந்தா பிரச்சனை இல்ல. அப்படி இல்லனா ஒரு குளத்தை குத்தகைக்கு எடுக்கணும். விதைகளை வாங்கணும். இதுக்கு கொஞ்சம் செலவாகும். வேலை செய்யறதுக்கு வேலையாட்களுக்கான சம்பளம் வழங்கணும். ஒரு ஏக்கர்ல 15 இருந்து 20 குவிண்டால் வரைக்கும் மக்கானா விளைச்சல் பெற முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க. பதப்படுத்தப்பட்ட பிறகு சந்தையில அதிக லாபத்துக்கு விற்பனை செய்யலாம். தற்போது 1 கிலோ மக்கானா 1000 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுது. விவசாயத்தோட சேர்த்து நல்ல தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மக்கானா விவசாயம் குறித்து பரிசீலிக்கலாம். ஆனா இதுக்கு கிடைக்கும் லாபம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சரியா சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, வாடிக்கையாளர், சந்தை போக்கு அப்படின்னு பலவற்றையும் பொறுத்து தான் அதோடைய வருமானம் இருக்கும். அதே போலதான் இந்த மக்கானா விவசாயத்துக்கும் உங்களுக்கு ஏத்த தொழில நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெற்ற பிறகு சுய விருப்பத்தின் பேர்ல நீங்க தொடங்கலாம்.